நெடியோன் வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல் பகுதியில் ஐரோப்பியர்களான டச்சுக்காரர்களால் 1740 இறுதியில் அதே போன்று 1741 தொடக்கத்தில் ஒரு மிகப்பெரிய கோட்டை 1000 படை வீரர்களை தங்க வைக்கும் அளவுக்கும் அதே போன்று பண்டகச்சாலை வணிக மையம் கிட்டங்கியாக பயன்படுத்தும் விதத்திலும் அந்த கோட்டையானது கட்டப்பட்டது. அதன் பிறகு அந்த கோட்டையின் வாழ்நாள் 6 மாத காலம்தான். அதற்குள்ளாக அந்த பகுதியை ஆண்ட வேணாட்டு அரசர் மார்த்தாண்டவர்மரால் அந்த கோட்டையானது அழிக்கப்பட்டது. இன்று நாம் அதைத்தான் காண இருக்கின்றோம். குளச்சல் பகுதியை ஆக்கிரமித்துக் கொண்டு கோட்டை கட்டிய டச்சுக்காரர்களின் மீது மிகப்பெரிய தாக்குதல்களை வேணாட்டு படையினர் திட்டமிட்டு நடத்தி கொண்டிருந்தார்கள். ஏராளமான படைப்பிரிவுகளை இங்கு அனுப்பி கொண்டிருந்தார்கள். அப்படித்தான் சில தகவல்கள், அதாவது ஆங்கிலேயர்கள் எழுதி கொண்ட கடிதங்களின் வாயிலாகவும் டச்சுக்காரர்கள் எழுதி கொண்ட கடிதங்களின் வாயிலாகவும் நமக்கு கிடைக்கின்றன. இந்த தகவல்களை 1997 ஆய்வு நூலாக மார்க் டெலோனோ என்பவர் வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அந்த புத்தகத்தில் அனைத்து விதமான குறிப்புகளும் தகவல்களும் கிடைக்கின்றன. அதே போன்று இந்த செய்தியும் கிடைக்கின்றது. பொன்னம்பாண்டி தேவரின் மகன் அப்பொழுது போல் நடந்து கொண்டிருந்த பொழுது திருவனந்தபுரத்தில் இருந்தார். அவர் இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் குதிரைப்படையும் மொத்தமாக இங்கு வந்திருக்கின்றது. முதல் நாள் 300 படையினர் வந்திருக்கின்றார்கள். அடுத்த நாள் மேலும் 1000 படைக்கு மேல் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார்கள். அப்படி வந்த பொழுது ராமையன் தளவாய் அதற்கு தலைமை தாங்கி இருக்கின்றார். அதே போன்று 2வது இளவரசர் ராமவர்மாவும் களத்தில் இருந்திருக்கின்றார். போர் இறுதி காலகட்டத்தை எட்டும் பொழுது மார்த்தாண்டவர்மரும் களத்தில் இருந்து அந்த போரை வழி நடத்தி இருக்கிறார்கள். பொன்னம்பாண்டி தேவர் மற்றும் குமாரதேவர் தலைமையிலான குதிரைப்படை இந்த கோட்டை மீது மிகப்பெரிய தற்கொலைப்படை தாக்குதல்களை அவர்கள் தொடுத்திருக்கிறார்கள். அப்படி தற்கொலைப்படை தாக்குதல் தொடுத்து குமாரதேவர் மீண்டு வந்தால் அவருக்கு மிகப்பெரிய பல்லாக்கு மரியாதை அளிக்கப்படும் என்று மார்த்தாண்டவர்மா அவருக்கு உறுதியளித்திருக்கின்றார். அதே போன்று ஏராளமான நிலப்புலன்களை கன்னியாகுமரியின் பல பகுதிகளிலும் இவர்களின் படைக்காக தருவேன் என்றும் உறுதி கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று போரில் வெற்றியடைந்த பிறகும் அவர்களுக்கு அவ்வாறான மரியாதையும் அதே போன்று நிலப்புலன்களும் தந்து கன்னியாகுமரியிலேயே அவர்கள் ஏராளமான படையினர் இங்கேயே குடியமர்த்தப்பட்டார்கள். இன்றும் அந்த கன்னியாகுமரி பகுதியில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் இந்த கோட்டை மீது அவர்கள் மிகப்பெரிய அளவில் குதிரைப்படை கொண்டு மிகப்பெரிய அளவில் தற்கொலை படையாக தாக்குதல் நடத்தி ஏராளமான இழப்புகளை சந்தித்து இந்த கோட்டை அன்றைய காலகட்டத்திலேயே மிகப்பெரிய வீரம் மிகுந்த ஒரு குதிரைப்படை தாக்குதலுக்கு, அதுவும் தற்கொலை படை தாக்குதலுக்கு உள்ளாகி டச்சு படையினர் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். டச்சுக்காரர்களுக்கும் வேணாட்டு அரசர்களுக்குமான உறவுகள் 1694 இருந்தே கசந்துதான் வந்தது. அப்பொழுதும் அவர்கள் தேங்காய்பட்டணத்தில் இவ்வாறான கோட்டையை கட்டினார்கள். ஆனால் உள்ளூரில் ஏற்பட்ட கலவரத்தின் காரணமாக அந்த கோட்டையானது அழிக்கப்பட்டது. அப்பொழுது அந்த கோட்டைக்கு அனுமதி அளித்தவர்கள் வேணாட்டு அரசர்கள் கிடையாது, 8 வீட்டு பிள்ளைமார்கள். 8 வீட்டு பிள்ளைமார்களை பற்றி வேறொரு பதிவில் தெளிவாக நான் தெரிவிக்கின்றேன். இப்பொழுது இந்த குளச்சல் கோட்டையை மட்டும் நாம் பார்ப்போம். அதன் பிறகு ஐரோப்பியர்களுடன் ஏற்பட்ட வணிக போட்டியின் காரணமாக வேணாட்டு அரசர் மார்த்தாண்டவர்மர் பிரான்ஸ் நாட்டினருக்கும் இங்கிலாந்து நாட்டினருக்கும் சில சலுகைகளை தந்தார். பிரான்ஸ் நாட்டினருக்கு தேங்காய்பட்டணத்தில் கிட்டங்கி அமைத்துக் கொள்வதற்கு அனுமதி அளித்திருந்தார். அவர்களுக்கு ஒரு கோட்டையை கட்டினார்கள். அதன் பிறகுதான் டச்சு நாட்டினருக்கு மிகப்பெரிய கோபத்தை கிளப்பியது. அவர்கள் அதாவது 1740களின் இறுதியில் கடைசி 2 மாத காலத்தில் இந்த பகுதியில் மிகப்பெரிய ஆக்கிரமிப்பை துவக்கினார்கள். அவர்களின் கப்பல் படை மிகப்பெரிய எண்ணிக்கையில், அதாவது கொல்லத்திலிருந்து கன்னியாகுமரி வரை உள்ள 250 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கடற்கரை மொத்தமாக ஆக்கிரமிக்கப்பட்டது. அவர்களிடம் ஏராளமான கப்பல்களும் இருந்தன. அதே போன்று கப்பல்களிலிருந்து சுடக்கூடிய அளவுக்கான பீரங்கிகளையும் பொருத்தி வைத்திருந்தார்கள். மிகப்பெரிய படகுகளை பீரங்கிகளை கொண்டு அவர்கள் சுட்டு வந்தார்கள். ஆகையால் இவர்களுக்கு விலிங்கம் பகுதியிலிருந்து அதே போன்று கடியப்பட்டணம் வரை உள்ள பகுதியில் பல இடங்களிலும் தாக்குதல் நடத்தினார்கள். இவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டது. அவர்களின் திட்டம் என்னவெனில், வேணாட்டிடம் உள்ள மிளகு தோட்டங்களை அழிக்க வேண்டும், அதே போன்று நெசவு தொழிற்சாலைகளை மொத்தமாக அழிக்க வேண்டும். இந்த 2 தான் அவர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார வலிமையாக இருந்தது. இந்த 2ஐயும் அழித்து விட்டால் வேணாடு இவர்களிடம் சரணடையும் அல்லது வேணாடு இவர்களுடன் உடன்படும் என்ற காரணம் கருதி அவ்வாறு திட்டமிட்டு இவர்கள் படை நகர்வை துவக்கினார்கள்.
அது அதன் காரணமாக பிரான்ஸ் நாட்டினர் அங்கு அதாவது தேங்காய் பட்டணத்திலிருந்து அவர்கள் விலகி கொண்டார்கள். போர் துவங்கியது. பல்வேறு வகையிலும் இவர்களுக்கான உதவி கிட்டியது. இங்கிலாந்து நாட்டினரும் பீரங்கிகளை அளித்தார்கள், துப்பாக்கிகளை அளித்தார்கள். அதே போன்று அதை இயக்குவதற்கு சில ஏட்டுகளையும் தந்தார்கள். அதே போன்று ஜெர்மன் படையினர் சிலர் இவர்களுடன் சேர்ந்து கொண்டார்கள். அதே போன்று டச்சுக்காரர்களிடம் உள்ள இராணுவத்திலிருந்து ஓடுகாலியாக வந்த படை வீரர்கள் கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக வந்து இணைந்து கொண்டே இருந்தார்கள். அப்படி இணைந்தவர்கள் 50 பேர் இருப்பார்கள். இப்படி இவர்களின் படையானது வேணாட்டு படை மிக வலிமை பொருந்தியதாக மாற்றமடைந்தது. அதே போன்று திருநெல்வேலி பகுதியிலிருந்து ஏராளமான மரப படையினரை குதிரைப்படையாக இணைத்துக் கொண்டார்கள். மேலும் வலிமை பொருந்தியதாக மாற்றப்பட்டது. அனைத்து குதிரைப்படை வீரர்களுக்கும் துப்பாக்கி பயிற்சியும் பீரங்கி இயக்குவதற்குமான பயிற்சி அளிக்கப்பட்டது. அதுதான் குளச்சல் போரில் மிக முக்கியமான ஒரு திருப்பத்தை தந்தது. இவர்கள் கோட்டை கட்ட துவங்கினார்கள். அதாவது இங்கு ஆக்கிரமித்தவர்கள் 2வது மாதம் 19ஆம் தேதி 1741ஆம் ஆண்டு கரையில் இறங்கினார்கள். இறங்கி மிகப்பெரிய தாக்குதலை துவக்கினார்கள். வேணாட்டு படை அங்கிருந்து அதாவது பின்வாங்க நேரிட்டது. அப்பொழுது ஏராளமான இழப்புகளை சந்தித்தது. டச்சு படையும் கிட்டத்தட்ட 22 பேர் இறந்து போனார்கள். 17க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். ஆனாலும் அவர்கள் தாக்குப்பிடித்து இவர்கள் எடுத்து வந்த கப்பல்களில் எடுத்து வந்த பொருட்களை கொண்டு அதாவது சுண்ணாம்பு, செங்கல் என்று பல்வேறு பொருட்களையும் அங்கிருந்து எடுத்து வந்திருந்தார்கள். மரம், ஆயுதங்கள், உணவு என்று அவர்களுக்கு தேவையான கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கும் தேவையான உணவுப் பொருட்கள், அதே போன்று அவர்களுக்கு தேவையான ஆயுதங்கள் என்று தாக்குப்பிடிப்பதற்கு இறக்கி வைத்தார்கள். இறக்கி வைத்து அந்த பகுதியில் கோட்டை கட்டும் பணியை துவக்கினார்கள். அப்பொழுது கோட்டை கட்டுவதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் எது என்று நீங்கள் பார்த்தால் இன்று அங்கு ஒரு தேவாலயம் கடற்கரையில் காணப்படுகின்றது. அந்த தேவாலயம் கிழக்கு மேற்காக காணப்படுகின்றது. மேற்கு பக்கத்திலும் தேவாலயத்தின் பின்பகுதியிலும் அதே போன்று தெற்கு பக்கத்திலும் கடலிலிருந்து பார்த்தால் அது தேவாலயத்துக்கும் இது அதாவது கரைக்கும் நடுவாக இருக்கும். அந்த பகுதியிலும் மிகப்பெரிய ஒன்று கட்டப்பட்டது. 100 மீட்டருக்கு 100 மீட்டர் அளவு கொண்டதாக அந்த கோட்டையானது காணப்பட்டது. கிட்டத்தட்ட 1000 வீரர்கள் தங்க இயலும். அதே போன்று பீரங்கிகள் 30க்கும் மேற்பட்ட பீரங்கிகளை அதன் சுவர்களில் அதாவது அந்த கொத்தளங்களில் அவர்கள் பொருத்தவும் இயலும். அதே போன்று மிகப்பெரிய அகலிகளை கோட்டையிலிருந்து 50 மீட்டர் வெளியே சென்று ஒரு மிகப்பெரிய அகலியையும் அவர்கள் தோண்டி வைத்தார்கள் கோட்டைக்கு பாதுகாப்பாக. இப்பொழுது வேணாடு அவர்களின் படையானது மிகப்பெரிய வலிமையை கூட்டிக் கொள்வதற்கு போராடி கொண்டிருந்தார்கள். பல பகுதிகளிலிருந்து வீரர்களை இங்கு அனுப்பி கொண்டிருந்தார்கள். அங்கு அவர்களின் இளவரசரும் அந்த படையை கூட்டிக் கொண்டு அந்த இடத்துக்கு முக்கியமாக வந்தடைந்தார். அவர்களின் இளவரசர் அதே போன்று ராமையன் தளவாய் என்ற அவர்களின் தளபதியும் அங்கு வந்தடைந்திருந்தார். இவர்களின் போரானது மிகப்பெரிய அளவில் அங்கு துவங்குவதற்கு எல்லாம் தயார் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. ஆயுதங்கள் எடுத்து வந்தார்கள். அதே போன்று பல படையினரிடமிருந்தும் உதவிகளை எதிர்பார்த்தார்கள். இவர்களுக்கு தேவைப்படும் உதவிகள் பல இடங்களில் இருந்து கிடைத்தன. ஜெர்மன், பிரான்ஸ், இங்கிலாந்து என்று அனைவருமே இவர்களுக்கான உதவி அளித்ததன் காரணமாக இவர்களின் படையானது மிகப்பெரிய அளவில் வலிமை கூடிக்கொண்டே இருந்தது. ஆனால் டச்சுக்காரர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்த்தால் அங்கிருந்த படை அங்கிருந்து சென்று இரணியல் வரை உள்ள மொத்த பகுதியையும் கைப்பற்றி கொண்டார்கள். இப்பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அதே போன்று தேங்காய் பட்டணத்தையும் தாக்கினார்கள். அங்கிருந்த நெசவு தொழிற்சாலை அழிக்கப்பட்டது. அதே போன்று அங்கிருந்த மக்கள் பல கொல்லப்பட்டார்கள். அதே போன்று அங்கிருந்த பலரும் கைது செய்யப்பட்டார்கள். 14 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு இவர்களின் கப்பல் படையில் அடிமைகளாக விற்கப்பட்டார்கள். மிக குறைந்த விலைக்குத்தான். எப்படின்னா அன்னைக்கு உள்ள விலை 22 ரூபாய்க்கு கப்பல் படைகளில் அவர்கள் விற்கப்பட்டார்கள். அதே போன்று 14 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளும் பெண்களும் பெண்கள் என்றால் எந்த வயது ஆனாலும் சரி, அதே போன்று 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளும் மொத்தமாக பிடிக்கப்பட்டு இவர்களின் இலங்கையில் இவர்களுக்கான பெரிய அதாவது கோட்டைகள் இருந்தன. அங்கு பணியாற்றும் அதிகாரிகளுக்கு இவர்கள் அடிமைகளாக வீட்டு வேலை செய்வதற்கு அடிமைகளாக பெண்களையும் குழந்தைகளையும் விற்றுவிட்டார்கள். அதே போன்று படையினரை ஆண்களை மொத்தமாக இவர்களுக்கு படைகளுக்காக கப்பல் படையிடம் விற்றுவிட்டார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட தென்கிழக்கு ஆசியாவிலிருந்து ஐரோப்பா வரை அதாவது ஆப்பிரிக்காவை சுற்றி பல இடங்களிலும் டச்சுக்காரர்களுக்கு ஆங்காங்கே கோட்டைகள் இருந்தன.
அதே போன்று காலனி ஆதிக்க நாடுகள் இருந்தன. அங்கெல்லாம் பணியாற்றுவதற்கு இவர்களை அழைத்து சென்று விட்டார்கள். நாயர்கள் என்றால் அவர்களுக்கு கூடுதலாக, அதாவது மொத்தம் 35 ரூபாய் தரப்பட்டது. இப்படி அவர்கள் அந்த பகுதியை ஆக்கிரமித்த பிறகு மிகப்பெரிய அளவில் அவர்களின் போக்கானது இருந்தது. அந்த கோட்டை மிக ஒரு வலிமையான முறையில் கட்டப்பட்டிருந்தது. இருந்தும் அந்த அதாவது வேணாட்டு படையினர் மிகப்பெரிய அளவில் போரை துவக்குவதற்கு படை வீரர்களை தொடர்ந்து அங்கு இறக்கி கொண்டிருந்தார்கள். அந்த போர் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. வேணாடு தொடக்கத்தில் மிகப்பெரிய இழப்பை சந்தித்தது. அவர்களுக்கு இந்த மிகப்பெரிய போரில் வெற்றி அடைய முடியும் என்ற நம்பிக்கையும் சில நேரங்களில் தகர்ந்து கொண்டிருந்தது. ஏனெனில் இவர்கள் மிகப்பெரிய அளவில் கோட்டையை கட்டிவிட்டார்கள். அதே போன்று இவர்களிடம் கப்பல் படை இருந்தது. ஆகவே இவர்களை தோற்கடிக்க முடியுமா என்று சிந்தனை அவர்களிடம் ஓடிக்கொண்டிருந்தது. மார்த்தாண்டவர்மா அங்கு அதாவது திருவட்டாரில் இருந்த கோவிலுக்கு சென்றார், வழிபட்டார். எப்படியாவது எனக்கு வெற்றி தேடித்தா இறைவா என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறு வணங்கிய பிறகு அந்த வாளை பொன்னம்பாண்டி தேவரிடம் அளித்தால் எப்படியாவது இந்த வெற்றியை தேடித்தர வேண்டும் என்ற நோக்கில் அந்த படையானது அவர்களின் படை குளச்சலை ஆக்கிரமித்தது. அந்த போரானது தொடர்ந்து பல மாதங்கள் நடந்து கொண்டே இருந்தது. கிட்டத்தட்ட 7வது மாதம் இறுதியில், ஜூலை இறுதியில் ஓரளவு வேணாட்டு படையினர் கை ஓங்கியிருந்தது. கன்னியாகுமரி பகுதியிலும் அதே போன்று, அதாவது ஆயல்வாய்மொழி கன்னியாகுமரி பகுதியில் டச்சு படையினர் 2 தாக்குதல்களை தொடுத்தார்கள். ஆனால் அந்த 2 தாக்குதல்களிலும் டச்சு படையினர் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தார்கள். அதன் காரணமாக டச்சு படையினர் வெளியிருந்து, அதாவது தரை வழியாக உள்ளே நுழையும் அனைத்து வழிகளும் தடை செய்யப்பட்டன. அதன் காரணமாக இவர்கள் மிகவும் வலிமை பொருந்தியதாக, அதாவது வேணாட்டு படை மாறிக்கொண்டிருந்தது. அந்த இடத்தில் 12,000 15,000 வீரர்கள் வேணாட்டு படையினர் சுற்றி வளைத்தார்கள். அதன் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் கை ஓங்கிக் கொண்டே இருந்தது. ரிசித்தல் அப்படியான ஒரு காலகட்டத்தில் மரணம் அடைந்திருந்தார். அது ரிசித்தல் என்பவர் அந்த படையின் அதாவது அங்கிருந்த கோட்டைக்கு தளபதியாக டச்சு படையிடம் இருந்தார். அவர் மரணம் அடைந்தார். அதன் பிறகு அடால்ஃப் சுவார்ட் என்பவர் 2ஆம் தேதி, அதாவது 8வது மாதம் 2ஆம் தேதி அவர் நியமிக்கப்படுகின்றார். அதன் பிறகு அவர்களுக்கான அடக்க பணிகள் நடக்கின்றன. அதன் பிறகு 31 வீரர்கள், டச்சு வீரர்கள் வேணாட்டிடம் கோட்டையில் ஏறி கீழே இறங்கி வந்து சரணடைந்து விடுகிறார்கள். அதன் பிறகு இவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வருகின்றது, எப்படியும் கோட்டையை கைப்பற்றி விட முடியும் என்று. அதன் காரணமாக, அதாவது வேணாட்டின் இளவரசரும் அங்கு வந்து விடுகின்றார். அவர்களும் மிகப்பெரிய தாக்குதல்களை துவக்குகின்றார்கள். அதை தொடர்ந்து வேணாட்டு அரசரின் நேரடி கண்காணிப்பில் அந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல்வேறு படையினரும் அங்கு இருந்தார்கள். முக்கியமாக நாயக் படை மட்டும் இல்லை, அனைவருமே அங்கு சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். 9ஆம் தேதி 8வது மாதம் கோட்டை மிகப்பெரிய அளவில் தாக்கப்பட்டது. அங்கு தேவாலயம் இருந்தது. அதாவது இந்த கோட்டையானது பழைய தேவாலயம் இடிக்கப்படவில்லை. அந்த தேவாலயம் கோட்டைக்குள்ளே தான் இருந்தது. அந்த தேவாலயத்தில் இவர்கள் ஏராளமான ஆயுதங்களை அங்கு வைத்திருந்தார்கள். அதே போன்று அவர்களுக்கு தேவைப்படும் உணவு, மற்ற தேவைகளுக்கான அனைத்து பொருட்களும் அதன் உள்ளேதான் இருந்தது. அந்த தேவாலயம் தாக்கப்பட்ட பொழுது இவர்களின் மொத்த ஆயுத இருப்பு வெடித்து சிதறியது. அதே போன்று இவர்களின் உணவும் மொத்தமாக எரிந்து போனது. இதன் காரணமாக இவர்கள் மிகப்பெரிய அளவில் சோர்வை சந்தித்தார்கள். இனி மிகப்பெரிய அளவில் இங்கு போரிட முடியும் என்று அவர்களுக்கு நம்பிக்கை இழந்து போனார்கள். அதே போன்று கன்னியாகுமரிக்கும் கொச்சி கொல்லம் பகுதிக்கு இவர்கள் அனுப்பி கொண்டிருந்த தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. சிறிய படகுகளின் வழியாக இவர்கள் அங்கு சென்று தகவல்களை தெரிவித்து வந்தார்கள். அந்த தகவல் தொடர்பு படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன அல்லது இவர்களால் கைப்பற்றப்பட்டது வேணாட்டு படையால். ஆகவே இவர்களின் மொத்த தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்ட காரணத்தாலும் இவர்களின் கோட்டை இருப்பும் காலி செய்யப்பட்டது, அதாவது வெடி வைத்து காலி செய்யப்பட்டது. அதன் இறுதியாக இவர்கள் சரணடையும் எண்ணத்துக்கு கடைசியாக வந்தார்கள். ஏனெனில் கடலுக்கும் இவர்கள் கோட்டைக்கும் இடையே மிகப்பெரிய உயரமான ஒரு மேடை அமைக்கப்பட்டு பீரங்கிகளை நிறுவினார்கள் வேணாட்டு படையினர். அதே போன்று மேற்கு பக்கத்திலும் பீரங்கிகளை, கண்காணிப்பு கோபுரங்களையும் பீரங்கிகளையும் நெருக்கமாக கொண்டு வந்து வைத்தார்கள். அதே போன்று இவர்களின் அகலிகளை அடைத்து அகலிகளின் மீது அதே போன்று மண்ணை நிரப்பி அகலிகளை அடைத்து கோட்டைக்கு நெருக்கமாக வந்து சுடும் அளவுக்கு இவர்கள் வந்து விட்டார்கள். இனி இந்த போர் நடந்தால் நாம் மொத்தமாக கொல்லப்படுவோம் என்று அனைவரும் சரணடையும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வந்தார்கள். வேணாட்டு அரசர் உடனே அந்த இடத்துக்கு வந்தார். பேச்சுவார்த்தை துவங்கியது. அனைவரும் சரணடைய வைக்கப்பட்டார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு
அதாவது முதலில் சரணடைய வைக்கப்பட்ட போது அவர்கள் கன்னியாகுமரியில் இருந்து அவர்களின் முகாம்களுக்கு கையில் இருந்த ஆயுதங்களை எடுத்து நடந்து செல்வதற்கான அனுமதி அளிக்கப்பட்டது. அதன் பிறகு இவர்கள் சில 100 மீட்டர் சென்ற பிறகு அந்த அனுமதி மறுக்கப்பட்டு ஆயுதங்கள் பறிக்கப்பட்டு இவர்கள் அனைவருமே கைது செய்யப்பட்டார்கள். அவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் 67 வீரர்கள், 40 வீரர்கள் காயம்பட்டவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கான மேலதிக சிகிச்சைகள் பிறகு தரப்பட்டன. அதே போன்று 31 வீரர்கள் ஏற்கனவே சரணடைந்து இருந்தார்கள். மொத்தமாக 138 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அதன் பிறகு இந்த கோட்டை பகுதியானது மொத்தமாக மரவர் படையிடம் கையளிக்கப்படுகின்றது. 70 மரவர் படை அந்த கோட்டையை காவல் காத்தது. அதாவது இடிக்கும் வரை காவல் காக்க வேண்டும் என்று அவர்களுக்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டது அரசால். 25 பேர், மேலும் 25 பேர் அந்த 75 மரவர் படையும் மற்ற 25 வீரர்களும் இருந்தார்கள். மொத்தமாக கிட்டத்தட்ட 100 வீரர்கள் அந்த கோட்டை பகுதியை பாதுகாத்து இடிப்பதற்கான பணி அவர்களிடம் கையளிக்கப்பட்டது. இங்கிருந்த காயம்பட்ட 40 பேரும் அங்கிருந்து அகற்றப்பட்டு நெய்யாறு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். நெய்யாறு மருத்துவமனையை வேணாட்டு அரசர்கள் பராமரித்து வந்தார்கள். அதே போன்று அங்கு இறந்து போயிருந்த கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சடலங்களை எடுத்து அது ஐரோப்பியர்களின் சடலம், அதே போன்று இந்திய படையினரும், இந்தியாவின் பல பாகங்களிலிருந்து அவர்கள் சேர்த்து கொண்ட படையினரும் அங்கு இறந்து போயிருந்தார்கள். அனைவரும் அங்கு எரிக்கப்பட்டு அந்த பகுதி கோட்டை மொத்தமாக இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு அந்த இடமானது சுத்தமாக்கப்பட்டது. அதாவது அந்த காணொலி இத்துடன் முடிவடைகின்றது. நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. மீண்டும் ஒரு காணொலியில் விரைவில் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.